சமுதாயத்தின் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாயம் IAS அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரையில் கண்டாங்கி சேலை சென்னை புத்தக கண்காட்சியில் விற்பனையாகி கொண்டிருக்கிறது. திரு சாமிநாதன், அதிமுக இடைத்தேர்தலை புறக்கணிக்கிறத பத்தி பேசிட்டு இருக்கும் போது மற்றும் ஒரு கேள்வி. இப்போ தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் பாஜகவோ அல்லது அந்த கூட்டணியில் இருக்க வேற ஏதோ ஒரு கட்சிகளோ போட்டியிடுறாங்க அப்படின்னா, அவர்கள் போட்டியிட்டு குறைவான வாக்குகளை பெற்றாலோ அல்லது கட்டுத்தொகையை இழந்தாலோ அதிமுகவோட பார்கெனிங் கெப்பாசிட்டி 2026 ஆண்டு பொது தேர்தலுக்காக அந்த பார்கெனிங் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு நீங்க பாக்கலையா? அதிகரிக்கும் நீங்க நினைக்கலையா? இல்ல, நிச்சயமா. இப்ப என்ன கேட்டா பாஜக கூட்டணியில போட்டியிடக்கூடிய வேட்பாளருக்கே பெரிய இது யாரா இருப்பாங்கன்னா நாம் தமிழர் கட்சி. ஏற்கனவே பாத்தீங்கன்னா இந்த இடைத்தேர்தல 10,000 ஓட்டு எடுத்திருக்காங்க. இப்ப அவங்கள விட கூட எடுக்க வேண்டிய நெருக்கடி பாஜக முகாமுக்கே ஏற்படும். அதனால அவங்களே இந்த தேர்தலை சந்திக்கிறதுக்கு ரொம்ப தயக்கம் காட்டுவாங்க. இன்னொன்னு தமிழ் மாநில காங்கிரஸ் பக்கம் தான் அதை ஒதுக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அங்கேயே யுவராஜுக்கு கொடுக்கணுமா வேற யாருக்காவது கொடுக்கணுமாங்கிற குழப்பமே இருக்கு. அதனால அந்த பாஜக எனக்கு என்ன கேட்டா பாஜக கூட்டணியே இந்த தேர்தலை சந்திக்கிறதுக்கு ரொம்ப தயங்குவாங்க. முதல்ல அப்படி தயங்கி அவங்க அதையெல்லாம் மீறி அவங்க சந்திச்சாங்கன்னா அவங்களுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலா இருக்கக்கூடியதா நாம் தமிழர் கட்சி உருவாகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. சோ அந்த வகையில பார்த்தா அது ஒரு பெரிய நெருக்கடி அவங்களுக்கு ஏற்படுத்தும். அதனால அவங்க 2026 நோக்கி அவங்களும் யோசிச்சாங்கன்னா இந்த தேர்தலை புறக்கணிக்கிறதா அவங்க முன்னாடி இருக்கக்கூடிய வாய்ப்பா இருக்கும். ஏன்னா இப்ப ஒரு எல்லா பொது வேட்பாளர் அந்த பொது வேட்பாளர் அதிமுகவும் ஆதரிக்கிறாங்கன்னா தான் அந்த வேட்பாளர் ஒரு பெரிய சக்தியா இருப்பாரு ஒழிய, ஒருவேளை அதிமுகவோட ஆதரவு இல்லாத ஒரு பொது வேட்பாளர் தேசிய ஜனநாயக கூட்டணியில இருந்து மட்டும் இறங்கினாங்கன்னா அவங்களாலேயே கவனம் பெற முடியாது. அதனால அது 2026 பெரிய சீட் ஷேரிங்ல பெரிய முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இதா நகரவும் செய்யாது அப்படிங்கறதுதான். இல்ல, அப்ப அந்த 2ஆம் இடம் அப்படின்றத நோக்கி பாஜக நகர்வதற்கான வாய்ப்பும் கிடையாதுன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, 2ஆம் இடம் நோக்கி பாஜக நகரணும் அப்படின்னா அவங்க இன்னும் அங்கேயே ஏற்கனவே பாஜக நேரடியா அங்க எப்படி களம் காணாது. அதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவா தான் தெரியுது. அந்த இடத்துல தமிழ் மாநில காங்கிரஸ் தான் அவங்க போட்டியிட வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா தெரியுது. தமாகவோட ஏற்கனவே அதிமுக ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இப்ப இல்ல. இப்ப எல்லாரும் பேசுகிற பொழுது கூட குறிப்பிட்டாங்க. சோ அப்படி ஒரு பொது வேட்பாளரா தமிழ் மாநில காங்கிரஸ் போன்ற ஒரு கட்சியை களம் இருக்கிறப்ப அது இன்னும் பலவீனப்படும். அப்ப இந்த இடத்துல பார்த்தா திமுகவுக்கு பெரிய போட்டியே இல்லாத எப்படி அதிமுக போன்ற ஒரு பெரிய கட்சியே தயங்குற பொழுது இந்த மாதிரியான கட்சிகள் களத்துல நிக்கிறப்போ கவனம் குவிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மியா இருக்கும். வேணா அவங்க போய் களத்துல நின்னுக்கலாம். ஒரு டெபாசிட் வாங்க முடியறது கூட பெரிய கஷ்டமா தான் இருக்கும். அதிமுக நின்று இருந்தால் களம் வேற, அவங்க நிக்கல அப்படிங்கும் போது அந்த ஓட்டு போய் முழுசா இவங்களுக்கு விழும் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது இல்ல. அது அதனால அது ஒரு நெருக்கடியான சூழலுக்குள்ளதான் கொண்டு போய் நிறுத்தும். திரு சேலம் மணிகண்டன், ஒருவேளை நாம் தமிழர் கட்சியோ அல்லது தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு கட்சி, 2 கட்சியிலும் போட்டியிடுறாங்க அப்படின்னும் போது திமுகவுக்கு அடுத்தபடியா 2ஆம் இடம் அப்படின்றது அவங்களுக்கு நகருது இல்லையா? இது ஏதேனும் பொது தேர்தல தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு அதிமுக நினைக்கலையா? என்னுடைய தனிப்பட்ட விருப்பமா ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல்ல பாஜக நிச்சயமா களம் காணணும் அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட விருப்பம். என்ன காரணம்னா, நான் வளர்ந்து விட்டேனே மம்மி அப்படின்னு தொடர்ந்து அவங்க டெல்லி தலைமைக்கு சில தவறான தகவல்களை கொடுத்து ஏதோ பிஜேபி பெரிய அளவுல பண்ணா ஒரு விஷயத்த ஒத்துக்கிறேன். பிஜேபி முன்பை காட்டிலும் வளர்ந்துள்ளது. ஆனால் அது அண்ணாமலையால் அல்ல. கடந்த தேர்தலில் அவங்க பிஜேபி வாங்கின ஓட்டுக்கு காரணம் திரு மோடி அவர்கள் தொடர்ந்து தமிழகத்துக்கு வந்ததுனால அவருக்கு விழுந்த ஓட்டு. ஆனா அது தன்னாலதான் விழுந்ததுன்னு அண்ணாமலை எல்லா இடத்துலயும் மார்த்தட்டிக்கிட்டு அது கிளைம் பண்ணிக்கிறாரு. சோ ஈரோட ஒரு வாய்ப்பா பயன்படுத்தி அவர் அங்க தனியா நின்று சாதிச்சு காட்டுவாரா, சரிக்கு அம்பலப்படுவாராங்கிறது தேர்தல் தான் தெரியும். அதனால நான் அவருக்கு நிக்கணும்னு நான் விரும்புறேமா. இது முதல் காரணம். அதே மாதிரி ஈரோடு மக்கள் பொதுவா பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் ஈரோடு எல்லாம் அந்த தேசியத்தின் பக்கம் அவங்க சிந்தனை எப்பயுமே இருக்கும். சீமான் பேசுற தமிழ் தேசியங்கிறது ஒரு விதமான பிரிவினைவாதம் அப்படிங்கிறதுனால ஒருவேளை இந்த 2 கட்சிகளும் அங்க போட்டியிட்டா பாஜகவுக்கு அது கொஞ்சம் சாதகமா இருக்குங்கிறது என்னுடைய பார்வை. இல்ல, மேற்கு மாநிலம் எப்பவுமே அதிமுக அங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க அப்படின்ற ஒரு கருத்து தானே பொதுவா இருக்கு. அதிமுகவுக்கு அடுத்தது அந்த பக்கத்துல பலம் உள்ளதா இருக்குது தேசிய கட்சி அப்படிங்கிறது உங்களுக்கு குறிப்பிட விரும்புறோமா? சின்னம் குறித்து எவ்வித பிரச்சனையும் இல்லை. ஏன்னா நான் ஒரு 2 நாட்களுக்கு முன்னாடி தேர்தல் ஆணையத்துல போய் அதிமுகவுடைய ஆதரவாளர் அப்படிங்கிற அடிப்படையில நான் ஒரு மனு கொடுத்தப்ப எங்கிட்ட விசாரணை பண்ணாங்க. அப்ப அவங்க மறைமுகமா தெரிவிச்சது சின்னத்திற்கு உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொன்னாங்கம்மா. நல்லா புரிஞ்சுக்கங்க. அதுக்கப்புறம் ராஜதந்திர ரீதியா திரு எடப்பாடி பழனிசாமி கோர்ட்ல போய் மூவ் பண்ணதுனால சின்னம் ஒரு பொருட்டே அல்ல. ஆனா கடந்த இடைத்தேர்தலில் சின்னத்தை கிளைம் பண்ணிக்கணும், சின்னத்தை தக்க வச்சுக்கணுங்கிறதுக்காக போட்டியிட்டதற்கான காரணங்களில் அது முக்கியமான காரணங்கிறது அந்த இடத்துல குறிப்பிட விரும்புறோமா. அதிமுக தலைக்கு டெல்லி தலையை பார்த்து பயமும் இல்ல, டெல்லி பாதுஷாவை பார்த்து பயமும் இல்லம்மா. பயம்னு சொன்னவரு திரு பிரகாஷ், நீங்க சொல்லுங்க. அவரு சின்னம் எங்களுக்கு ஒரு பொருட்டும் கிடையாது பயமும் கிடையாது அப்படிங்கிறாரு.
அப்புறம் ஏன் அவங்க தேர்தலை புறக்கணிக்கிறாங்க? இன்னைக்கு அவங்களுக்கு பயம் இல்லை, எதை பார்த்தா பயம் அப்படின்றது இந்த கமலஹாசன் படத்தில் வர மாதிரி தான், பயம் பயம் பயம்னு. அவங்க ஏன் இன்னைக்கு தேர்தலை புறக்கணிக்கிறாங்க? இது வரைக்கும் அவங்க வந்து தேர்தலில் நிற்கிறன்றது இன்னைக்கு மாவட்ட செயலாளர் கூட்டம் தொடங்குற வரைக்கும் அவங்களுக்கோட நிலை. மாவட்ட செயலாளர்களும் பேசுகிறாங்க, நிற்கணும்னு தான் பேசுகிறாங்க. ஆனால் தலைமை வந்து முடிவெடுக்குது வேண்டாம் அப்படின்னு முடிவெடுக்குது. அப்போது மேலிட பாலிடிக்ஸ் தான். இன்னைக்கு பியூஷ் கோயல் சென்னைக்கு வந்திருக்காரு. பியூஷ் கோயலோட மூமெண்ட்னா, எடப்பாடியை சுற்றி நடக்கக்கூடிய ரெய்டுகள் என்ன, இதுக்கெல்லாம் என்ன பதில்? அப்போ பயம் இருக்குது. டெல்லி பாதுஷாவை பார்த்து பயப்படாமலாம் இருக்க முடியாது. அதிமுக தன்னுடைய வரலாற்றிலேயேங்க இந்திரா காந்தியை பார்த்து எம்ஜிஆர் பயந்தார், ராஜீவ் காந்தியை பார்த்து ஜெயலலிதா பயந்தாங்க, மோடியை பார்த்து எடப்பாடி பயந்தார். இது அதிமுகன்றதுல ஆஇ என்பதே அகில இந்திய கட்சிக்கு கட்டுப்படுற ஒரு விஷயம்தான். இன்னைக்கு வரைக்கும் வரலாறு அதுதான். அது இல்லைன்னு சொல்ல முடியுமா? அவர் பதில் சொல்லிட்டோம். திரு மணிகண்டன், அதாவதுமா சர்க்காரியா கமிஷன்ல எங்க நம்மள கைது பண்ணிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு சதிகாரி இந்திரா அப்படின்லாம் பேசிட்டு நேருவின் மகளே வருக நிலையான ஆட்சி தருக அப்படின்னு கருணாநிதி பேசினாருங்கிறது அவருக்கு வசதியா மறந்து போயிருமா? நீங்க ஒரு பிரதான மீடியா புதிய தலைமுறை அதிமுகவோட உள்ளரங்கு கூட்டத்துல என்ன நடந்தது அப்படிங்கிறது நக்கீரன் பிரகாஷுக்கு உடனே தெரிஞ்சிருச்சுமா. ஆனா உங்க டிவிக்கு தெரியல. அதனால கொஞ்சம் நீங்க அப்டேட் ஆயிக்குமா. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சரா இருக்கிற காலத்துல ஜனநாயக ரீதியா தேர்தல் நடந்து அன்றைய எதிர்கட்சி திமுக அதிக இடத்துல ஜெயிச்சது அப்படிங்கிறதுக்கும் அது ஒரு பொருள்படும் அப்படிங்கறது அவருக்கு உணர்த்து விரும்புறோமா? ரெய்டுக்கு அதிமுக பயந்துகிட்டு இருக்குதுன்னா அதே ரெய்டு நம்ம மேல வந்துருமோ அப்படின்னு தான் கொண்டு போய் ராஜ்நாத் சிங் கொண்டு போய் கருணாநிதியோட சமாதியை சுத்தி காமிச்சு ஸ்டாம்ப் வெளியீட்டு விழாவை கூப்பிட்டு பஜனை பண்ணாங்களான்னு அவர்தான் பதில் சொன்னோம். பிஜேபி இல்லாமல் அவர்களுடைய கூட்டணி கட்சி ஒருவேளை தமாக யாராவது போட்டியிட்டால் அதிமுக தொண்டர்கள் அவர்களுக்கு வாக்களிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குதுமா. 3 மாதம் தேர்தலுக்கு இருக்கிறப்பதாமா யாரு யாரோட இருப்பாங்க, யாரு யாரோட போவாங்கிறது தெரியும். மிக நல்ல உதாரணம் 1999 இருந்து 2004 வரைக்கும் வாஜ்பாயோட மத்திய அரசாங்கத்தில் இருந்த திமுக பாத்தீங்கன்னா கடைசி 4 மாதம் இருக்கிறப்ப திரு முரசொலி மாறன் மறைஞ்ச அந்த இதுக்கு பிரதமர் வாஜ்பாய் வந்தப்ப வல்லவர் வாஜ்பாய் நல்லவர் வாஜ்பாய் கண்ணீர் விடுகிறேன் அப்படின்னு அவர் அந்த பக்கம் பிளைட் ஏத்திட்டு இந்த பக்கம் கூட்டணியை முடிச்சுட்டு காங்கிரஸ் பக்கம் போனது திமுக அப்படின்னு சொல்றோமா. ஒன்னே ஒன்னு சொல்றோமா, அதிமுக போட்டியிடாத காரணத்தால் ஈரோடு இடைத்தேர்தல் பாத்தீங்கன்னா குபேரன் அள்ளி கொடுக்க மாட்டார், கிள்ளிதான் கொடுப்பான். சாரி ஈரோடு கிழக்கு மக்களே. சரி திரு பாக்கி, 2ஆம் இடம் பற்றி ஒரு மிகப்பெரிய கேள்வி. இப்ப அதிமுக சீன்லே இல்ல அப்படின்னும் போது நாம் தமிழர் இல்ல தேசிய ஜனநாயக கூட்டில ஏதாவது ஒரு கட்சி 2ஆம் இடத்துக்கு வராங்க அப்படின்னா அது ஏதாவது தாக்கத்தை ஏற்படுத்துமா? 2021 சட்டப்பேரவை தேர்தல் போது பாஜக என்ன பிரகடனம் செய்தது தெரியுமா? இனி ஃபைட் பிட்வீன் பிஜேபி அண்ட் டிஎம்கே. இனிமேல் அரசியல் களத்தில் திமுகவுக்கு எதிராக பாஜக தான். இதை பிரகடனமாக செய்தார். அப்போ அண்ணாமலை தலைவராக இருந்தாரா, முருகன் தலைவராக இருந்தார் நினைவில்லை. ஆனால் அண்ணாமலை வந்த பிறகு அது உத்வேகம் பெற்றது. அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. எல்லா களப்பணியில் எனக்கு வந்து கொள்கையில் பற்றி சொல்லலை, ஃபீல்டு ஒர்க்கை சொல்கிறேன். ஆனால் இந்த ஈரோடு கிழக்கு தேர்தலில் திமுக ஜெயிக்குங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். பிடிக்குமா பிடிக்காதுன்னு இல்லை, யதார்த்தத்தை சொல்ல வேண்டியது நம்ம கடமை. அந்த விஷயத்தில் களப்பணி ஆற்றுவது தீவிரமாக திமுகவுக்கு எதிரான களப்பணி ஆற்றுவதில் பாஜக முன்னிலையில் இருக்கு. ஸோ செகண்ட் பிளேஸ் வெற்றி நிச்சயம் திமுக வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்கு. நல்ல கெட்ட எல்லா விதமான உத்திகளையும் பயன்படுத்தி அதில் வெற்றி பெற்றால் 2வது இடம் யாரு? அங்கே நம்ம இருக்கணும். அது ஒன்று பாஜக அல்லது பாஜக தலைமையிலான கூட்டணி, அது ஒன்று. அதுக்கு அதில் ரொம்ப குறியா இருக்காங்க. நான் என்னுடைய இருப்பை நிலைநாட்டிக் கொள்ள வேண்டும் என்று தம்பி பிரகாஷ் விஷயத்தில் சில விஷயங்களை மாறுபடுறேன். 1980 சட்டப்பேரவை தேர்தலில் இந்திரா காங்கிரஸுக்கு 109 சீட்டை தாரவாத்து கொடுத்தது யாரு? அவ்வளவுதான். யாரும் பயப்படுறாங்கன்னா எல்லாருக்கும் எல்லா கட்டத்திலும் பயப்படுறாங்க. 2001 தேர்தலில் வாஜ்பாய் கேட்டார் என்று கூடுதலாக 2 இடங்களை வந்து பாஜகவும் திமுக கூட்டணி கொடுத்தாங்க. நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, எல்லாரும் ராஜீவ்காந்தி கடுமையாக விமர்சித்தவர் ஜெயலலிதா. ராஜீவ்காந்திக்கு பயந்துகிட்டாருன்னு சொல்ல முடியாது. எல்லா கட்டத்திலையும் எல்லா நிலைப்பாடுகள் மாறி வருது. நான் அதெல்லாம் அரசியல் அதெல்லாம் ஒதுக்கிறேன். இப்போ இருக்கிற யதார்த்த சூழல்ல திமுக வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கலாம். 2ஆம் இடம் யாருக்கு? 2ஆம் இடத்தை பெறுவதற்காக பாஜக முயலும்.
சரி, அவங்க வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு இப்ப சமீபத்தில் கிடைச்ச தகவல் என்ன, தேமுதிக கூட போட்டு களத்தில் இருக்காங்க. தேமுதிகவும் பின்வாங்கிட்டாங்க, அவங்களும் போட்டி. அப்படி இருக்கிற பட்சத்துல இரண்டாவது இடத்தை பெறுவதற்கான, அது நான் தான் செகண்ட் காமிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம், வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ள பாஜக தயங்காது. தேசத்தின் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாயம் ஐஏஎஸ் அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரையில் கண்டாங்கி சேலை சென்னை புத்தக கண்காட்சியில் விற்பனையாகிக் கொண்டிருக்கிறது.